தான் இருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு காட்சிகளும் சரி, ஒவ்வொரு ஃபைட்டும் சரி, கேப்டனுடைய ஸ்பெஷலே என்னன்னு கேட்டிங்கன்னா பேக் கிக் தான். தம்பி சண்முக பாண்டியன் வந்து இதில் சிஸ்டர் கிக் பண்ணுறாரு. இது சினிமாவில் வந்து ஒரு புதிய ஒரு ஃபைட்டை வந்து தம்பி சண்முக பாண்டியன் கொண்டு வந்திருக்கிறாரு. அது மிக சிறப்பு. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா படம் மொத்தத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. கேப்டனை வந்து நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஸ்க்ரீனில் பார்க்கல. இதில் வந்து ரமணா ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்ட்ரொடக்ஷன் அந்த ஏஐலாம் காட்டும்போது உண்மையிலே வந்து எங்களை மாதிரி கேப்டனுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு அது வந்து டைரக்டர் தான் சொல்லணும். அந்த இடத்துல அந்த காட்சி அமைப்பை ஸ்க்ரீன் பிளேயை கேப்டனை உள்ள கொண்டு வந்து கேப்டன் நம்மளோட தான் இருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு காட்சிகளும் சரி, ஒவ்வொரு ஃபைட்டும் சரி, கேப்டனுடைய ஸ்பெஷலே என்னன்னு கேட்டிங்கன்னா பேக் கிக் தான். தம்பி சண்முக பாண்டியன் வந்து இதில் சிஸ்டர் கிக் பண்ணுறாரு. இது சினிமாவில் வந்து ஒரு புதிய ஒரு ஃபைட்டை வந்து தம்பி சண்முக பாண்டியன் கொண்டு வந்திருக்கிறாரு. அது மிக சிறப்பு. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா படம் மொத்தத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. கேப்டனை வந்து நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஸ்க்ரீனில் பார்க்கல. இதில் வந்து ரமணா ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்ட்ரொடக்ஷன் அந்த ஏஐலாம் காட்டும்போது உண்மையிலே வந்து எங்களை மாதிரி கேப்டனுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு அது வந்து டைரக்டர் தான் சொல்லணும். அந்த இடத்துல அந்த காட்சி அமைப்பை ஸ்க்ரீன் பிளேயை கேப்டனை உள்ள கொண்டு வந்து கேப்டனோட ரத்தம் அடிக்கிறப்ப அவர் பாட்டு ஆப்டா இருக்காது. யார் யாரோ போடுறப்ப ஆப்டா இருக்கும் போது அவர் ரத்தம் காட்சிகள் சூப்பராக இருக்கு. அதே மாதிரி கேப்டனோட சண்முக பாண்டியனோட ஆக்சுவலாக இருக்கட்டும், கேப்டன்